கிருஷ்ணகிரி அருகே நிலப்பிரச்சனை காரணமாக சொந்த சித்தப்பாவை மகன் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் தேசிய சீலன் வழங்க கேட்போம். தேசிய சீலன் வணக்கம். தற்போது பாதிக்கப்பட்டவரின் நிலை என்னவா இருக்கு தேசிய சீலன்? கண்டிப்பாக. அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே உள்ள சந்தாபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் சின்னவன். அவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த செந்தில் என்பவருக்கும் கடந்த சில வருடங்களாக நிலப்பிரச்சனை இருந்து வந்துள்ளது. செந்தில் தனது நிலத்திற்கு சின்னவன் நிலம் வழியாக செல்ல வேண்டிய சூழ்நிலை இருந்ததால் தனது நிலத்தின் வழியாக வரக்கூடாது, வேறு பாதையில் செல்ல வேண்டும் என்று சின்னவன் அவ்வப்போது சண்டை போட்டு வந்திருக்கிறார். இந்த சம்பவத்தால் இருவரிடத்தில் வாக்குவாதத்தில் பயங்கரமாக அடிக்கடி ஈடுபட்டு வந்திருக்கின்றனர். இதில் கடந்த 19ஆம் தேதி செந்தில் தனது டிராக்டர் வாகனத்தில் விவசாய நிலத்திற்கு நெல் எடுக்க செல்லும் பொழுது தாங்கள் வழிபாதையில் செல்லக்கூடாது, எங்களுடைய வழிபாதையில் நீங்கள் செல்லக்கூடாது என கூறி சின்னவன் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் செந்திலிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். பின்னர் இரு குடும்பங்களுக்கு இடையே கைகலப்பாக மாறியது. இது தொடர்பாக செந்திலின் தாய் ராணி கொடுத்த புகாரின் பேரில் காவேரிப்பட்டினம் காவல் நிலையத்தில் ஏற்கனவே வழக்கு பதிவும் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று காவேரிப்பட்டினத்தில் உள்ள தனது மாட்டுத் தீவன கடையில் அமர்ந்திருந்த சின்னவனை பார்த்த செந்தில் தனது கையில் வைத்திருந்த பெட்ரோல் கேனில் இருந்த பெட்ரோலை சின்னவன் மீது ஊற்றி பற்ற வைத்துள்ளார். அதன் சிசிடிவி காட்சிகளையும் நாம் பார்க்க முடிந்தது. இதில் முழுவதுமாக தீப்பற்றி எரிந்த சின்னவனை அருகில் இருந்தவர்கள் தீயை அணைத்து அவரை மீட்டு தனியார் வாகனத்தின் மூலமாக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அழைத்து சென்றுள்ளனர். இந்த தீ விபத்தில் சுமார் 70% தீக்காயங்களுடன் சின்னவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தொடர்ந்து அவருக்கு தீவிர சிகிச்சையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நிலத்திற்கு செல்லும் வழி பிரச்சனை தொடர்பாக தனது சொந்த சித்தப்பாவை பெட்ரோல் ஊற்றி எரித்த சம்பவம் காவேரிப்பட்டினம் பகுதியில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து முழுவதும் தீக்காயங்களுடன் உள்ள சின்னவரை நேரில் அவரிடம் வாக்குமூலம் பெறுவதற்காக நீதிபதி வருவதாகவும் தகவல் கிடைத்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி தேசிய சீலன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.